நான் தான் உங்கள் கார்த்திக். இன்றைக்கி நம்ம டாப்பின் CF1400 கேனிஸ்டர் ஃபில்டரோட அன்பாக்சிங் பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு அக்வாரியம் ஹாபியிஸ்ட் இல்லை ஒரு அக்வாரியம் வைத்திருக்கவங்க இந்த வீடியோவை பார்த்து பயன்பெறலாம். அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாடல் பற்றி சொல்லணுன்னா, இது டாப்பின் CF1400 யூவி ஃபில்டர். யூவி ஃபில்டர்னால் இதில் வந்து யூவி லேம்ப் இருக்கும். ஸோ இதில் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஃபில்ட்ரேஷனோட மெத்தட் கொடுத்துருக்காங்க. அதாவது வாட்டர் ஃப்ளோ. வாட்டர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பம்ப் வழியாக, அதாவது ஹேண்ட் பம்ப் வழியாக ஃபஸ்ட்டு யூவிக்கு வருது. யூவியிலேருந்து கீழே போயிடுது. கீழே இருந்து அதுக்கப்புறம் கோர் ஸ்பாஞ்சு, அதுக்கப்புறம் பயோரிங்ஸு, கார்பன், அதுக்கப்புறம் ஃபைன், அதுக்கு மேலே வந்து செக்ஷன், அதாவது திரும்ப எக்ஸிட் டெலிவரிக்கு போகுது. ஸோ இதுதான் ப்ராசஸ். இந்த ஃபில்டர் நான் வந்து ஒரு ஷாப்பில் தான் வாங்கினேன், அதாவது கொளத்தூரில். ஸோ இது ஒரு ரெஃபரன்ஸில் போய் வாங்கினேன். மற்ற மேக்கை கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து எந்த விதமான லீக்ஸ் இருக்காது அப்படின்னு சொல்லி ஒரு அக்வாரியம் ஷாப் வச்சுருக்க ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னார். ஸோ அவரோட ரெஃபரன்ஸில் தான் போய் வாங்கினேன். இதில் வந்து யூவி ஃபில்டர் இருக்குது. இதில் யூவி ஃபில்டர் எதுக்கு இருக்குன்னா, உங்களுக்கு ஆல்கே இல்லை பாக்டீரியா ப்ராப்ளம், ஃபங்கஸ், அந்த மாதிரி ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா அதுவும் வந்து ரிசால்வ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும்னு தெரியல, ரன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ இதில் வந்து மல்டிபிள் மாடல்ஸ் இருக்குது. இது CF300 ஸ்டார்ட் பண்ணி இட் கோஸ் ஹை. ஸோ CF300, CF600 நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி. ஸோ இது வந்து CF1400. இதில் ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் வந்து 3 ட்ரேஸ் இருக்குது. அப்புறம் இப்போ நம்ம வந்து இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். இதில் வந்து காட்டன் பாக்ஸ், 2 காட்டன் பாக்ஸ் இருக்குது. அப்புறம் ஒரு கேனிஸ்டர் ஃபில்டர், அந்த யூனிட் ஒன்று இருக்குது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு காட்டன் பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு காட்டன் பாக்ஸில் ஒரு மேனுவல் இருக்குது. இந்த மேனுவலில் பார்த்தீங்கன்னா எல்லா CF600, 700, 1200, 1400 எல்லா மாடலுக்கும் ஒரே மேனுவல் தான் போல், வித் யூவி இருக்குது. ஸோ இதை நம்ம இப்படி ஓரமாக வச்சுட்டு வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த இன்லெட் அண்ட் அவுட்லெட் கனெக்ட் பண்ணுற ஒரு வால்வ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு 2 நாப் இருக்குது. ஒன்று வந்து வாட்டரோட அவுட் ஃப்ளோ கண்ட்ரோல் பண்ணுறது, ப்ளஸ் இன்னொன்று வந்து இந்த இதை லாக் பண்ணுறதுக்கு, அதாவது கேனிஸ்டர் ஃபில்டரோட இதில் லாக் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம வேறு என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இன்னொரு காட்டன் பாக்ஸ் இருக்குது. இந்த காட்டன் பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இதில் வந்து 2 யூ பைப்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 யூ பைப்ஸ், ஒன்று இன்லெட்டு, இன்னொன்று அவுட்லெட்டுக்கு. இதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்குது, நல்ல லென்த்தும் இருக்குது. இன்ஸ்டால் பண்ணும்போது எப்படி இன்ஸ்டால் பண்ணுன்னு சொல்கிறேன். அப்புறம் இன்னொரு லில்லி பைப் கொடுத்துருக்காங்க. லில்லி பைப் வந்து எதுக்குன்னா, உங்களுக்கு வாட்டரோட அவுட்லெட், அது ஃபில்டர்லேருந்து அவுட்லெட் ஆகி டேங்க்கில் டெலிவர் ஆகும்போது சர்ஃபேஸில் நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா ஸ்மூத்தாக இருக்கும். அது குவாலிட்டியும் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் அந்த எல் பெண்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எதுவும் வாங்க வேணாம்னு நினைக்கிறேன் அடிஷ்னலாக. அப்புறம் இது வந்து செக்ஷன், அதாவது ஃபில்டரோட செக்ஷன். இதை நீங்கள் வந்து டேங்கோட பாட்டமில் ப்ளேஸ் பண்ணிடணும். ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஹோஸ், PVC ஹோஸ். இது நல்ல லென்த்தாகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்லெட் அண்ட் அவுட்லெட்டுக்கு நமக்கு தேவையான அளவு இருக்குது. நம்ம அடிஷ்னலாக எதுவும் கப்ளிங்லாம் போட்டு பண்ணலாம் தேவையில்லை. ஸோ அப்புறம்
அப்புறம் இதில் 2 ஸ்ப்ரே பார்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்ப்ரே பார்ஸ் இருக்குன்னா உங்களுக்கு இன்ஸ்டெட் ஆஃப் லில்லி பைப்புக்கு பதிலாக நீங்கள் ஸ்ப்ரே பார் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணும்போது ஒன்று அது வந்து ஸ்ப்ரே ஆகும் வாட்டர் சர்ஃபேஸில். ஸோ அதனால் சர்ஃபேஸில் வாட்டர் ஸ்ப்ரே ஆகிறதுனால சர்ஃபேஸ் அஜிடேட் ஆகிட்டு உங்களுக்கு வந்து ஆக்சிஜனேட் ஆகும். அதாவது நல்ல ப்ராப்பரான அஜிடேஷன் இருக்கிறதுனால உங்களுக்கு ஆக்சிஜனேட் ஆகிட்டு வாட்டரோட ஆக்சிஜனேஷன் பெட்டராக இருக்கும். ஸோ இது நல்ல லென்த்தாக இருக்குது. 2 கொடுத்துருக்காங்க, நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி. நல்ல கலரில் தான் இருக்குது, ஒரு மாதிரி டஸ்கியான கலரில் இருக்குது. ஸோ இந்த கேனிஸ்டர் ஃபில்டர் வந்து அதாவது ரொம்ப பிரைட்டாக இல்லாமல் இருக்கிற இடமே தெரியாத மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் இதில் 4 லாக் இருக்குது, கார்னர் லாக்ஸு. இந்த லாக்ஸை நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதுதான் ஹெட்டு, இதுதான் அந்த இம்பெல்லர்னு சொல்லுவோம். ஸோ இம்பெல்லர் தான் உங்களுக்கு வாட்டரை வந்து கேனிஸ்டர்லேருந்து சக் பண்ணி மேலே அனுப்பும். கொஞ்சம் கேமரா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது வழியாக தான் வந்து உங்களுக்கு வாட்டர் சக் ஆகி போவோம். அந்த டியூப் வந்து உங்களுக்கு அந்த யூவி அல்ட்ரா வயலட் வருது. ஸோ வாட்டர் வந்து அது வழியாக போயிட்டு கேனிஸ்டரோட கீழே போயிட்டு கீழேருந்து புல்லாகி ஒரு ட்ரே வழியாக மேலே வந்து ஃபில்ட்ரேஷன் ஆகி அதுக்கப்புறமா அந்த அவுட்லெட் வழியாக வரும். இந்த யூவி ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம், வேணும்னா ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல ஆப்ஷன். தேவைப்படும் போது மட்டும் ஆன் பண்ணிக்கலாம். ஓரமாக வச்சுருவோம் அதை. இதில் வந்து உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு ட்ரே கொடுத்துருக்காங்க, அடிஷ்னல் ட்ரே. இது வந்து அந்த ட்ரே பக்கெட் ஹேண்டிலோட கொடுத்துருக்காங்க. 3 ட்ரே வருது பாருங்க. இதில் தான் நம்ம மீடியாஸ்லாம் போடுவோம். இதில் என்னென்ன மீடியா வந்திருக்குன்னு பார்க்கலாம். 3 ட்ரே இருக்குது. ஸோ இந்த சைடில் இருக்கிற லேட்சை வந்து அன்லாக் பண்ணால் நமக்கு ஒரு ட்ரேவும் அன்லாக் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு ட்ரே வந்து ஃபைன் இருக்குது. ஃபைனும் ஒரு டீசெண்டான குவாலிட்டியில் தான் இருக்குது. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். லாங் ரனில் இது எந்த அளவுக்கு ஒர்த்ஃபுல்லாக இருக்குன்னு தெரியல. இது வந்து நமக்கு ஃபைனல் இது க்ளீனிங். அதுக்கப்புறம் இந்த ட்ரே எம்டியாக இருக்குது. இதில் வந்து நம்ம பயோ பால்ஸோ இல்லை பயோ ரிங்ஸோ இல்லை வந்து வேறு ஏதாவது தேவைப்படுறத நம்ம வந்து போட்டுக்கலாம். இதில் வந்து நான் ஒரு அடிஷ்னலாக அந்த பால்ஸ் ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். அதுவும் வந்து டாப்பினோட மேக்கு தான். ஸோ அது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்ப்போம், ஃப்யூச்சரில் தான் தெரியும். இதில் வந்து ஒரு கோர்ஸ் ஸ்பாஞ்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு லெவல் ஆஃப் ஃபில்ட்ரேஷன். கோர்ஸ் ஸ்பாஞ்சோட திக்னஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தின்னாக தான் இருக்குது. அது எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. பட் நான் அடிஷ்னலாக மீடியா வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம ஃபைனலாக இதில் போட்டுட்டு இதை நான் சொன்ன மாதிரி காமிச்சிருக்கேன் பாருங்கள், இதோட திக்னஸ் எப்படி இருக்குன்னு. ட்ரே நல்ல ஹைட்டாக இருக்குது, பட் இதோட திக்னஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இது குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியல. பட் நான் அடிஷ்னலாக மீடியா வாங்கி வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு ஃப்யூச்சர் வீடியோஸில் அதை காட்டுறேன். ஸோ இதை நம்ம வந்து ஃபிட் பண்ணும்போது ப்ராப்பராக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். கரெக்டாக லேட்ச் உட்கார்ற மாதிரி. ஒன்றும் ராக்கெட் சயின்ஸ் இல்லை, பட்டு பார்த்து பண்ணணும். இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம இந்த ஃபைனோட ட்ரைவையும் ஃபிட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வைக்கணும். ஸோ இந்த க்ரூ வந்து பர்ஃபெக்டாக இந்த சைடில் இருக்குது பாருங்கள், இந்த பிளாக் கலரில். இந்த பிளாக் கலரில் தெரியுது இல்லையா உங்களுக்கு? தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கரெக்டாக அந்த ரயிலில் போய் உட்காரணும் அந்த க்ரூ. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபிட் ஆகும், இல்லைனா ஃபிட் ஆகாது. பர்ஃபெக்டாக வைக்கும்போது கொஞ்சம் பார்த்து வைங்க. இப்போ சீட் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இந்த ஹெட்டை வந்து ப்ளேஸ் பண்ணுறோம். கரெக்டாக ப்ளேஸ் பண்ணுங்கள். ப்ளேஸ் பண்ணும்போது ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த லாக்கை போட்டு
மூடிடுறோம். சாரி, நான் அந்த டாப் ட்ரே வைக்க மறந்துட்டேன். அதுக்கப்புறமா நான் வீடியோ ஷூட் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு தடவை ஓப்பன் பண்ணி டாப் ட்ரைவையும் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட கேனிஸ்டர் ஃபில்டர் க்ளோஸ் பண்ணிடும். ஸோ தட்ஸ் இட் கைஸ் ஃபார் டுடே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாவ் அ கிரேட் டே.